செங்கோட்டையனை எப்படியாவது திமுகக்குள்ள கொண்டு வந்துடணும் சேகர் பாபு முழு மூச்சா இருந்தாரு. ஆமா. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு ஆமா இவரு ஆதவ அர்ஜுனாவோட கெஸ்ட் ஹவுஸ்ல அவரை பதுக்கி வச்சிருந்தாங்க. ஆமா 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 தானே? அப்படிதானே சொன்னீங்க? ஆமா ஆமா மறுநாள் காலையில தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி நேரா பனையூருக்கு போனாரு. ஆமா அப்படி ஆமா. அதாவது கோபியில இருந்து கொஞ்சம் பேர் கிளம்பி வந்துட்டாங்க. தலைவர் அஜானா சுவிட்ச் ஆஃப் இருக்கு. உண்மையிலே திமுக அப்படி தூக்கிருமா ஆளையே? ஆமா ஆமா ஆமா. தூக்கி கட்சியில சரியா ஆமா, அப்படிமா? நீங்க சேகர் பாபுட இந்த வேலை வந்த பிறகுதான் ஒன்றும் நடக்கல. ஏவா வேலைட்டு கொடுக்கட்டும், கருணாநிதி கண்டுபிடிச்ச ஆள் அவரு. செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி கொடுக்கட்டும், ஏவா வேலு செந்தில் பாலாஜி 2 பேரும் வேலை கொடுக்கட்டும், குடும்பத்தோட தூக்கிடுவாங்க. தனி நபர் அல்ல. செங்கோட்டைய குடும்பத்தோட கூட்டிட்டு போய் அங்க குடும்பமே நின்று போட்டோ எடுத்துரும் தளபதியோட. இது நீங்க சேகர் பாபுக்கு அது வரல. பழைய ரிக்ஷாவாலா யாரு? சேகர் பாபு. ரிக்ஷா ஆளை வச்சு கூட்டிட்டு போவார தவிர, ரேஷன் கடையில அரிசி அளந்து போடுவார தவிர, ஆள் தூக்குற வேலையை செந்தில் பாலாஜியும் ஏவா வேலும் தான். எவ்வளவு பணம் வேணும் ஐயா? எங்களுக்கு ஒரு 7 சி வேணும். 10 சியை வாங்கிக்க. 10 சியா வாங்கிக்கடே. வீட்டில் கொடுத்துட்டியா? கொடுத்தாச்சு. வேற என்ன வேணும் ஐயா? ஒரு போறதுக்கு ஒரு கார் இல்லை, ஒரு புது காரை இறக்கு. இப்படி ஜெயலலிதா தான் இது செய்ய முடியும், கருணாநிதி தான் செய்யவே முடியாது. அதாவது ஒரு எலெக்ஷன் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர், அந்த அவர் ஜெயலலிதா பார்க்கறதுக்கு வர்றாரு சிஎம்மா இருக்கும்போது. அவர் வீட்டில் பழைய வீட்டில் ஒரு 800 வச்சுருந்தாராம். அவரே ஓட்டிட்டு வர்றாரு. மாருதி 800. அந்த காலத்தில் பழைய காலத்தில் வாங்கியிருப்பாங்க. பழைய பணக்காரன் பூரா மாருதி வச்சுருப்பான், இல்லைன்னா ஃபியட் வச்சுருப்பான். பழைய வண்டி இருப்பான், தொடச்சி கடிச்சு பளிச்சா வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மாடியிலேருந்து பார்க்குது. என்ன ஒரு இவரே ஓட்டி? ஆமாம் பழைய காலம். அப்படியா? கூப்பிட்டு சொல்லிச்சான். அந்த காலத்தில் ஏதோ ஒரு பெரிய பிராண்டட் கார் 25 இந்த கார் கூட வீட்டில் நிறுத்தி ஓட்டிட்டு போயிருக்காங்க. யாருப்பா? அம்மா அந்த கார் நிறுத்தி. என்னப்பா சொல்கிற? எங்கள் டெல்லியில் இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி 3 தேர்தல் கமிஷன் ஒருத்தர் புது கார். இதுதான் ஜெயலலிதா, இதுதான் அதிமுக, இதுதான் எம்ஜிஆர். திமுக அதெல்லாம் நடக்காது. காரை விட்டுட்டு போ, டயரை கழட்டிடலாம். நீங்கள் ஐயா ராமதாஸை பார்க்கறதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், எனக்கு டக்குனு பேர் வரல, அவருக்கு பென்ஸ் கார் வாங்கணும்னு ஆசை. 1 கோடி ரூபா கார் வாங்கி ஐயாட்ட சாவியை கொடுத்து, ஐயா நீங்கள் தான் அதை ஏறி உட்காந்து உங்களை ஒரு ரவுண்ட் அடிக்கிறியா? சாவியை கொடுங்க. நடராஜர் இதை உள்ள நிறுத்துறான், நீ ஆட்டோட போ. யார் மருத்துவர் ஐயா? ஆமா, தலைவன் எப்படி தலைவன் இருக்கான் பாரு. இப்போ நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, விஜய் கட்சியில ஆட்களை நீங்க அதிமுக திமுக 2 பேருமே யார வேட்பாளரா போடுறாங்கன்னு இப்ப பாத்துட்டு இருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ண விடாம பாக்கணும், இவங்க தடுக்கணும். ஆமா, ஆனா அதுக்கான ஆள் இல்ல. இட்டாண்டு வந்துட்டு இட்டாண்டு போயிட்டு 4 எங்க தலைவர் இவர் என்னத்தை நிறுத்துவாரு?